வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்கிருப்பது மீனராசியில் புதன் உதயமாகிறார். ஏப்ரல் 3வது வாரத்தின் நடுவில் மீனத்தில் புதன் உதயமாகும் இந்த நேரத்தில் மிதுனம், கடகம் ஆகிய 2 ராசிகளின் சாதக பாதக பலன்களை பற்றி நாம் பார்ப்போம். அதே நேரத்தில் இதை தொடங்குவதற்கு முன் புதன் கிரகம் மற்றும் மீனத்தில் அதன் எழுச்சியை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். சோதிட சாஸ்திரத்தில் கால உயர்வு என்பது உதயமாகும் ராசி. இங்கு நீண்ட சஞ்சாரம் மீன ராசியில் புதன் உதயமாகும் நிகழ்வு ஏற்படுகிறது. எழுச்சி என்பது இந்த சூழலை நாம் கருத்தில் கொள்ளக்கூடியது ஏற்றம் என்பதாகும். இங்கு புதன் வலுவிழந்திருப்பதால் அவர் தற்சமயம் உயர்ந்து சிறிது பலம் பெறுவதால் கணிசமான பலம் பெற்று அவர் உதயத்தில் உயர்ந்து நிற்கிறார். மீனத்தில் இந்த புதன் உதயத்தின் போது கிரகங்களின் ராஜாவான சூரியன் மேஷ ராசியில் பூமிக்கு அருகில் செல்கிறார். இந்த நிகழ்வின் போது அவர் மேன்மையின் அடையாளம் நன்றாக இருக்கும். ஒரு வலிமையான புதன் வாழ்வில் அத்தியாவசியமான திருப்தியையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வலிமையான மனதையும் வழங்கக்கூடும். சோதிடம், மறைநூல் போன்ற அமானுஷ்ய நடைமுறைகளில் மிகவும் செழிப்பாக அவர் புத்திசாலித்தனத்தை தருவார். மேலும் புதன் கன்னியின் உச்சராசியை ஆக்கிரமிப்பதால் உங்களுக்கு அதிக ஞானம் உருவாக்கி அதன் மூலம் உங்கள் அறிவை விரைவாக அதிகரிக்கச் செய்கிறார். மீனத்தில் புதன் உயர்வில் மிதுனம், கடகம் ஆகிய 2 ராசிகளின் சாதக பாதக பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம். மிதுன ராசி மக்களுக்கு புதன் முதல் மற்றும் 4ஆம் வீட்டுக்கு அதிபதியான புதன் 10ஆம் வீட்டில் தற்சமயம் உதிக்கிறார். மேற்கூறியவற்றின் காரணமாக நீங்கள் உங்கள் வசதிகளை மேம்படுத்தி புதிய சொத்துக்களை முதலீடு செய்வதன் மூலம் உங்கள் சொத்துக்களை மேம்படுத்தி மகிழ்ச்சியை பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் உங்கள் தொழில் சம்பந்தமாக அதிக பயணங்கள், உங்கள் செயல்பாடுகள் உயர்வு போன்றவற்றில் நீங்கள் ஈடுபடலாம். உங்கள் தாயின் மகிழ்ச்சிக்காக பணத்தை நீங்கள் செலவிடலாம். தொழில்துறையில் நீங்கள் உங்கள் வேலையில் அதிக ஸ்திரத்தன்மையை காண்பதற்கும் உங்கள் மேலதிகாரமிருந்து நல்ல பாராட்டுகளை பெறுவதற்கும் ஒரு நல்ல நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். நீங்கள் வலுவான மன உறுதி, கணக்கிடும் திறன் ஆகியவற்றை கொண்டு செயல்படுவீர்கள். மேலும் உங்கள் திறமைகளை தங்கள் வேலையில் முழுமையாக பயன்படுத்துவீர்கள். மீனத்தில் புதன் உதயமாகும் போது உங்கள் புத்திசாலித்தனம் சாத்தியமாக உயர்வில் இருப்பதால் உங்கள் தொழிலில் அதையே பயன்படுத்தி அதிக லாபம் ஈட்டுவதற்குண்டான சூழல் உருவாகும். உங்கள் புத்திசாலித்தனம் உங்களுக்கு வெளிநாட்டில் வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய சூழல் இருக்கிறது. வணிக முன்னணியில் நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வருமானம் உயரக்கூடிய தன்மையும் அது சார்ந்த அறிவு நுட்பம் ஒருங்கிணைந்து நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். புதிய வணிக ஆர்டர்களை பெறுவதற்கு, நல்ல லாபத்தை பெறுவதற்கும் நீங்கள் ஒரு சூழ்நிலையில் நல்லவிதமாக இருக்கலாம். நீங்கள் கூட்டாண்மை, பங்குதார கூட்டாண்மை வியாபாரம் செய்வது கொண்டிருந்தால் நீங்கள் புதிய வணிக தொடர்புகளை பெறுவதற்குண்டான சூழலும் அவற்றில் வெற்றியை நீங்கள் பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது. பொருளாதார பணத்தை பொறுத்தவரை நீங்கள் நல்ல பணத்தை பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது மற்றும் நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தில் அதிக திருப்தியை பெறுவீர்கள். நீங்கள் வெளிநாட்டில் இருந்தால் பிறகு அதிக பணம் சம்பாதிப்பது மற்றும் அதிலிருந்து அதிர்ஷ்டத்தை சம்பாதிப்பது, சேமிப்பது யாவும் உங்களுக்கு சாத்தியமாகும். இந்த புதனுடைய உதயத்தின் போது உங்கள் சேமிப்பின் திறன் மிகவும் சீராக உயர்ந்து நிற்கும். தங்களின் உறவு முறையில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்ல உறவை பேணுவதில் இந்த புதனுடைய உயர்வு நெகிழ்வானதாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். தங்களின் மதிப்புகளை பராமரிப்பதில் நீங்கள் அதிக அர்ப்பணிப்புடன் இருப்பீர்கள். இதனால் பயனுள்ள உறவுகளுக்கு வலுவான அடித்தளத்தை அமைத்து நீங்கள் செயல்படுவீர்கள். மீனத்தில் புதன் உதயமாகும் போது இந்த ராசி மக்களுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்களில் நீங்கள் பராமரிக்கும் உற்சாகம் மற்றும் ஆற்றல் மற்றும் அது சார்ந்த சிறுத்தன்மையுடன் கூடிய நம்பிக்கை காரணமாக இது சாத்தியமாகிறது. பரிகாரம்: விஷ்ணு சகஸ்ரநாமமும் பெருமாளையும் வணங்குவது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அடுத்து கடகராசி மக்களுக்கு புதன் 3வது மற்றும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதியாகி 9ஆம் வீட்டில் உதிக்கிறார். மேற்கூறியவற்றின் காரணமாக உங்கள் அதிர்ஷ்டம், வளர்ச்சி மற்றும் உங்கள் உடன்பிறந்தவர்களான உறவை பொறுத்தவரை நீங்கள் சில ஏற்றத்தாழ்வை சந்திக்க நேரிடலாம். நீங்கள் பின்தொடரும் முயற்சிகளில் பின்பதிவுகள் அல்லது தாமதங்கள் நீங்கள் சந்திக்க நேரிடலாம். மீனத்தில் புதன் உதயமாகும் போது நீங்கள் தங்களின் முயற்சியை மட்டுமே நம்பி இருக்க வேண்டியிருக்கும். எந்த வகையான அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் நம்பக்கூடாது. கடின உழைப்பு ஒன்றுதான் உங்களுக்கு பலன் தரும். தொழில் ரீதியாக நீங்கள் ஒரு வேலையில் இருந்தால் வெவ்வேறு இடங்களுக்கு வேலைகளை மாற்ற வேண்டிய சூழலும் அல்லது மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்துடன் நீங்கள் அலைவீர்கள். இத்தகைய வேலை மாற்றம் அல்லது இடமாற்றம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவோ திறமையாகவோ இருக்காது. சில நேரங்களில் நீங்கள் திருப்தி அடையலாம், இல்லாமலும் போகலாம். சில சமயம் உங்கள் வேலையில் திருப்தி அடைய முடியாமல் போகக்கூடிய சூழலும் இருக்கிறது. வியாபாரத்தில் நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால்
வெளிநாட்டு வணிகத்தை தொடர்வதன் மூலம் நல்ல லாபத்தை நீங்கள் பெறலாம். உங்கள் வணிகத்தை பொறுத்தவரை நீங்கள் நீண்ட பயணங்களில் ஈடுபடலாம். சில சமயங்களில் உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் அக்கறை காட்டிக்கொள்ளவும் மற்றும் சில சமயங்களில் அதிக வருமானத்தை குவிக்கும் நிலையில் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது என்பதை உணர்ந்து சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தங்களின் உறவு முறையில் உங்கள் வாழ்க்கை துணையுடனான ஈகோ தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். இந்த சிக்கல்கள் மேலும் தகவல் தொடர்பு இல்லாமை மற்றும் அது சார்ந்த புரிதல் இல்லாமை காரணமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை துணை நீங்கள் எதிர்பார்க்கும் அன்பையும் பாசத்தையும் நெருக்கத்தையும் கொடுக்க வேண்டிய உண்மையான வாக்குறுதிகளை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தங்களின் உடல்நலம் சம்பந்தமாக உங்கள் பெரியவர்கள் அல்லது உங்கள் தந்தையின் ஆரோக்கியத்திற்காக பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் என்பதால் நீங்கள் கவலைகளை சந்திக்க நேரிடும். இந்த புதன் உதயத்தின் போது உங்கள் தந்தையின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் கொஞ்சம் அதிக பணத்தை ஒதுக்க வேண்டியிருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். திங்கட்கிழமை அன்று பரிகாரமாக திங்கட்கிழமை அன்று நடராஜை வணங்கி நவகிரகத்தை 9 முறை சுற்றி வருவது உங்களுக்கு நன்மை பயக்கும். இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலவிரும்புகள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமூந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுத ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம், நன்றி.